விஜய் சினிமாவுக்கு முழுக்க எதிரொலி. அஜித் எடுத்த அதிர்ச்சி முடிவு. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதில் போட்டி இருக்கணும். அப்போ தான் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கு ஒரு உந்துதல் கிடைக்கும். அப்படி எந்த போட்டி இல்லைன்னா அதில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. அடுத்தடுத்து ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமே இல்லாமல் போயிடும். குறிப்பாக தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டால் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலே விஜய் அஜித் இருவருமே போட்டியாளராக இருந்துட்டு வராங்க. ஆனால் திடீர்னு அரசியலுக்கு செல்லப்போவதாக அறிவிச்ச விஜய் இனிமேல் சினிமாவில் நடிக்க போதே இல்லைன்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அஜித்துக்கு ஒரு பலத்த அதிர்ச்சியை கொடுத்துட்டாரு. இப்படி விஜய் அறிவிச்சிட்டதால அடுத்து தனக்கு எதிராக ஒரு சரியான போட்டி நடிகர் தமிழ் சினிமாவில் இல்லாததால் அப்பப்போ ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு மீண்டும் வேறொரு புதிய ரூட்டில் செல்லப்போவதாக அறிவிச்சிருக்காரு தல அஜித். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சினிமாவில் முன்னணி நடிகர் ஆவதற்கு முன்பே கார் ரேஸ் மற்றும் பைக் ரேஸில் தீவிர ஆர்வம் காட்டி வந்தவர் அஜித் குமார். ஆனால் ஒரு கட்டத்தில் அடுத்தடுத்து விபத்துகளை சந்தித்ததால் கார் பைக் ரேஸில் கலந்து கொள்வதை தவிர்த்துவிட்டு முழு நேரமும் சினிமாவில் கவனத்தை செலுத்தினார். என்றாலும் திரைப்படங்களில் நடித்து கொண்டே தங்கள் நண்பர்களுடன் வெளிநாடுகளுக்கு பைக்கில் டூர் சென்று வந்தார் அஜித் குமார். மாதக்கணக்கில் பல நாடுகளுக்கு பைக்கில் டூர் சென்று வந்தார். அது மட்டுமின்றி துப்பாக்கி சுடும் போட்டிகளிலும் பங்கேற்று வந்த அஜித் குமார் சமையல் கலையிலும் அவ்வப்போது தனது ஆர்வத்தை வெளிப்படுத்தி வந்தார். இந்த நிலையில்தான் தற்போது விடாமுயற்சி படத்தை எடுத்து குட் பேட் அக்லி என்ற படத்தில் நடித்து வரும் அஜித் குமார் அடுத்தபடியாக மீண்டும் கார் ரேஸில் கவனம் செலுத்த தயாராகி கொண்டிருக்கிறார். 2025ஆம் ஆண்டு ஐரோப்பாவில் நடைபெறும் சாம்பியன்ஷிப் கார் ரேஸில் பங்கேற்க போகிறார். அதனால் தற்போது ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடித்து வரும் குட் பேட் அக்லி படத்தில் நடித்து முடித்த பிறகு மீண்டும் கார் ரேஸுக்கான பயிற்சியில் ஈடுபட போகிறார் அஜித் குமார். குறிப்பாக விஜய் முழுநேர நடிகராக இருந்தபோது அவருக்கும் அஜித்துக்கும் இடையே தொழில்முறை போட்டி இருந்து வந்தது. ஆனால் இனிமேல் விஜய் சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டு அரசியலுக்கு செல்வதால் அஜித் குமாரும் அவ்வப்போது ஒரு படத்தில் நடித்து கொண்டு கார் ரேஸ் பைக் ரேஸ் என்று இப்படியான கவனத்தை திருப்ப திட்டமிட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக சினிமாவில் போட்டி இல்லை என்றால் சுவாரஸ்யம் இருக்காது என்பதற்காகவே அஜித் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் கூறுகிறார்கள். மஞ்சு வாரியரை வியக்க வைத்த 73 வயது ரஜினி. வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடித்த அசுரன் படத்தில் தமிழுக்கு வந்தவர் மலையாள நடிகை மஞ்சு வாரியர். அதன் பிறகு அஜித்துடன் துணிவு படத்தில் நடித்தவர் தற்போது ரஜினியுடன் வேட்டையன் படத்தில் அவரது மனைவி வேடத்தில் நடித்திருக்கிறார். ரஜினியுடன் அவர் இணைந்து நடித்த மனசிலாயோ என்ற பாடல் சமீபத்தில் வெளியாகி வரவேற்பு பெற்றது. இதுகுறித்து மஞ்சு வாரியர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், இந்த படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக தாரா என்ற வேடத்தில் நான் நடித்திருக்கிறேன். முதலில் ரஜினியுடன் நடிக்க வேண்டும் என்றதுமே ஒரு பயம் வந்துவிட்டது. என்றாலும் அவருடன் ஒரு படத்திலாவது நடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் நீண்ட காலமாக எனக்குள் இருந்து வந்ததால் அந்த பயத்தை ஓரங்கட்டிவிட்டு அவருக்கு இணையாக நடிக்க தொடங்கினேன். அதோடு ரஜினியின் எளிமை மட்டுமின்றி சக நடிகர்களை அவர் மதிப்பது ரொம்பவே வியப்பாக இருந்தது. இதுவரை எத்தனையோ முன்னணி நடிகர்களுடன் நடித்துவிட்டேன். என்றாலும் ரஜினி போன்ற ஒரு நடிகரை பார்ப்பது மிகவும் அரிது. அந்த அளவுக்கு எளிமையாக இருக்கிறார். படப்பிடிப்பு தளங்களுக்கு ஷூட்டிங் ஆரம்பிப்பதற்கு முன்பே வந்து விடுகிறார். ஷூட்டிங் முடிந்த பிறகுதான் இயக்குனர் உள்ளிட்ட அனைவரிடத்திலும் சொல்லிவிட்டு கிளம்புகிறார். அந்த அளவுக்கு தொழிலை மதிக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இதே போல்தான் அஜித் குமாரும் மிக இனிமையாக பழகினார். தமிழ் சினிமாவில் ரஜினி, அஜித் என்ற 2 நடிகர்களுமே என்னை மிகப்பெரிய வியப்பில் ஆழ்த்திவிட்டார்கள். அதனால் அவர்களுடன் அடுத்தடுத்து நடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரித்துள்ளது என்கிறார் மஞ்சு வாரியர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் எடுத்துள்ள அரசியல் முடிவை தொடர்ந்து தல அஜித் தனது ரூட்டை மாற்றப்போவது குறித்த உங்களோட கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.